ஆசிரியர்களுக்கு வணக்கம். இது ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம இது வரைக்கும் 1 to 4 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த டாபிக் படித்து முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து கொஷின்ஸ் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இது போல் நீங்கள் 4 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 4 கிளாஸஸையும் சேர்த்து ஒரு டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். மேம், நம்ம கண்டினியூஸாக கிளாஸஸே பார்க்கலாமே, எதுக்கு நடுவில் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம். அதுக்கு ரீசன் இருக்குது. என்னென்னா, நம்ம ஒவ்வொரு கிளாஸாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படின்னும் போது அந்தந்த பார்ட் அப்பப்போ எடுக்கும்போது நீங்கள் 15 out of 15 நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 14, 13 இந்த மாதிரிலாம் மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. பட் இது நம்ம சேர்த்து படிக்கும்போது நமக்கு மறக்காது. ஒரு டெஸ்ட்டாவது நம்ம இது வரைக்கும் படித்தது எல்லாத்தையும் சேர்த்து எழுதினா தான் நமக்கு எந்த அளவுக்கு மெமரியில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. அது என்னென்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாதி படிச்சுட்டு பாதி பெண்டிங் வச்சுருப்பீங்க. மேபி அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் எது வேணாலும் இருக்கலாம். பட் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருப்பீங்க. அவங்களுக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்புனே சொல்லலாம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நம்ம 80+ idioms கொடுத்துருந்தோம். ஒரு சிலர் 40+ மட்டும் படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் பெண்டிங் வச்சுருந்துருப்பீங்க. இது போல் முந்தைய கிளாஸ்லேயுமே ஏதாவது கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்ஸ் நின்றுட்டு இருந்திருக்கலாம். இப்போ நம்ம இந்த 4த்தையும், அதாவது இந்த 4 கிளாஸஸும் சேர்த்து படிக்கும்போது நம்ம ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும், அதே சமயம் பெண்டிங் வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண மாதிரியும் இருக்கும். இது டே கணக்கில் வராது. சரிங்களா? நம்ம இப்போ 4 கிளாஸஸ் பார்த்துருக்கோம்னா 4 தான். இப்போ நம்ம எழுத போகிற டெஸ்ட் டே 5ல் வராது. நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு பார்க்குற டெஸ்ட்டு தான் டே 5ல் வரும். சரிங்களா? இது நம்ம இது வரைக்கும் படித்ததெல்லாம் சேர்த்து எழுத போகிற டெஸ்ட்டு. அப்போ இது டே 5ல் வராது. இது ரிவிஷன் டெஸ்ட்டு. சரிங்களா? இப்போ 1 to 4 2 தமிழ் கிளாஸ், 2 இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும். இந்த 4 கிளாஸும் நாளைக்கு டெஸ்ட் இருக்குது கண்டிப்பாக. மேம், இந்த 4மே நான் நல்லா படிச்சுட்டேன் மேம், எதுக்கு மேம் மறுபடியும் எனக்கு ஒரு டே வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குமே, நான் இப்போ சொன்னால் கூட நான் எழுத முடியும் மேம் என்னால் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பீங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பீங்க. அவங்களுக்கும் ஒன்று நான் வச்சுருக்கேன். என்ன தெரியுங்களா? நாம் அப்ரிவேஷன் பார்த்துருந்தோம். அதாவது 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் பார்த்தோம். நம்ம கொஷின் பேப்பர், அதாவது ஓல்டு கொஷின் பேப்பர் பார்த்ததில் அப்ரிவேஷனை பொறுத்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் நிறையா வந்திருக்க மாதிரி இருக்குது. அது ஓகே, அதனால தான் நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தோம். பட் நம்ம 8th மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லைங்களா? 8th வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் நம்ம மற்ற கிளாஸஸும் பார்க்கணும். உங்களுக்கு அதாவது நான் கிளியராக ஃபுல்லாக படிச்சுட்டேன் மேம், எனக்கு எப்போ கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாமே படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் அப்ரிவேஷன் வீடியோ நான் தரேன். அதாவது 6th to 10th வரைக்கும் இருக்கிற அப்ரிவேஷன் ஃபுல்லாக இருக்கிற வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டிங்க, நீங்கள் அடுத்த கிளாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் சொல்லிட்டுருக்கேன். சரிங்களா? அவங்க இந்த 6th to 10th வரைக்கும் இருக்கிற அப்ரிவேஷனை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக தமிழில் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு அப்ரிவேஷனுக்கும் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? ஆனால் எனக்கு டைம் இல்லை, நான் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருக்கேன், நான் இப்போ தான் புதுசாக உங்கள் சேனலை பார்க்குறேன் அப்படின்றவங்களாம் தயவு செய்து 1 to 4 டேவை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா இது 4மே இம்பார்ட்டன்ட் டாபிக், வர்றதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம கிளாஸஸ் அஸ் யூஷுவல் போயிட்டு தான் இருக்கும். அதாவது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுவோம், அதுக்கு ரிலேட்டடான டெஸ்ட்டு நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் நம்ம ஒன்றா சேர்த்து எழுதும்போது தான் எந்தளவுக்கு நமக்கு மெமரியில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா தமிழும் இங்கிலீஷும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம். புரியுதுங்களா? இந்த டெஸ்ட் 50 மார்க்ஸ்க்கு நடக்கும். 50 15 இல்லை, 50 மார்க் 50. இது ஏன்னா நம்ம இது வரைக்கும் 15க்கு தான் டெஸ்ட் பார்த்துருந்தோம், 15க்கு பார்த்தோம். இப்போ 4 டாபிக், அதாவது 4 கிளாஸஸ் சேர்த்து பார்க்கறதுனால 50 மார்க் டெஸ்ட்டாக இது நடக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம டெய்லி மார்னிங் 5 o'clock டெஸ்ட் வச்சுட்டு இருந்தோம். பட் இது ஃபுல் டெஸ்ட்டுன்றதுனால ஈவினிங் 5 o'clock வரும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இன்றைக்கி ஈவினிங் சொல்லி நாளைக்கு காலையில் 5 o'clockனா உங்களுக்கு ஃபுல்லாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நாளைக்கு ஈவினிங் 5 o'clock டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே கண்டிப்பாக அன்னைக்கான கிளாஸ் வந்துடும். ஏன்னா டெஸ்ட் இருக்குது, கிளாஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது கஷ்டம். நம்ம டெய்லி படிக்கணும் இல்லைங்களா? நாளைக்கு டெஸ்ட்டு முடிஞ்சதும் உடனே டே 5க்கான கிளாஸ் வந்துடும். சரிங்களா? நாளைக்கு டெஸ்ட்டு மட்டும்தான் ஈவினிங் 5 o'clock ஃபுல் டெஸ்ட்டுன்றதுனால. மற்றபடி நம்ம டே டெஸ்ட் எல்லாமே மார்னிங் 5 o'clock தான் வரும். மேம், எதுக்கு மேம் மார்னிங் 5 o'clock டெஸ்ட் வைக்கிறீங்க, அது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா கஷ்டப்படாதீங்க. ஏன்னா மார்னிங் நம்ம டெஸ்ட் எழுதும்போது அது நம்மளோட ஆழ் மனசில் நல்லாவே பதியும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஒரு மேம் கூட கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மேம் மார்னிங் நான் வந்துட்டு டெஸ்ட் எழுதுகிறேன், 15க்கு 15 மார்க் 14 மார்க் இந்த மாதிரி வாங்கும்போது எனக்கு அந்த டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது உண்மைதான். மார்னிங்கே நமக்கு பாசிட்டிவ் வைபோடு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்குங்களா. அதனால தான் நம்ம டெஸ்ட்டு மட்டும் மார்னிங்கே வச்சிடுறது. நம்ம படிக்கிறது எல்லாமே நைட்டு படிச்சுட்டா கூட மார்னிங் ஒரு முறை ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் எழுதும்போது நமக்கு அது மறக்கவே மறக்காது, அந்த டேவே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நான் மார்னிங் 5 o'clock டெஸ்ட் வச்சேன். எக்ஸாம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க, அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் நம்ம லைஃப் ஃப்ரீ ஆகிடும். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். நாளைக்கு ஈவினிங் 5 o'clock டெஸ்ட் இருக்குது. எல்லாமே முடிச்சிட்டேன், நான் ரிவிஷன் தான் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்ரிவேஷன் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நாளைக்கு ஈவினிங் கிளாஸஸ், அதாவது டே 5க்கான வீடியோவும் வரும். சரிங்களா? நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.